கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் நீர் விடுவி. இப்போ மரணத்துக்கு உரிய தண்டனையை வழங்கிட்டாங்க. இவன் கொலை உண்ண போகிறான், அவர்களை யாராவது நீங்கள் விடுதலை ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாக ஒரு ஊரில் ஒரு திருடன் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலாகி வருகிறான். விடுதலாகி வரும்போது அங்கே அவனை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இவன் திருடிட்டு ஜெயிலுக்கு போனவன், பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கல. ஆனால் ஒரு பாதிரியார் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். நீங்கள் வாப்பா என் வீட்டில் தங்கிடு அப்படின்னா. இவன் என்ன செஞ்சிட்டான், நைட்டு 12 மணி போல் இருக்கும், பாதிரியார் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு குத்து விளக்கு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ஓடிட்டு போது நைட்டு ரோந்தில் இருக்கிறவங்க போலீஸ்காரவங்க இவனை பிடிச்சி இதை எங்கே எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி பாதிரியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எடுத்துகிட்டு வரும்போது கதவை தட்டினா பாதிரியார் எழுந்திரிச்சு வரார். எழுந்திரிச்சு வரும்போது, அட தம்பி என்னப்பா, ஏன் ஒரு குத்து விளக்கை உனக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஒன்று தாப்பா எடுத்துகிட்டு போனேன், இந்தா இன்னொன்று வாங்கிட்டு போ அப்படின்னாராம். போலீஸ்காரங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சான். என்னப்பா இவன் திருடிட்டு வந்தான்னு பார்த்தா பாதிரியார் தான் கொடுத்துருக்காரு போல இருக்குன்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க. அப்போ உடனே அவன் பாதிரியார் வீட்டுக்கு போகிறான். இதை ஒரு கதையாசிரியர் ஒரு சிறுவனாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பெரியவனாக வளர்ந்த பிறகு அவருடைய தோட்டத்தில் தென்னந்தோப்பில் ஒருத்தன் 12 மணிக்கு தேங்காய் அறுத்துக்கிட்டு இருக்கான். பொத்துன்னு கீழே விழுகிற சத்தத்தை கேட்டு வரார். வரும்போது அவன் திடீர்னு இறங்கி வந்துட்டான். வந்தோடனே, பயப்படாதப்பா தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தில் இருக்க காயும் கீழே பறித்து போட்டுட்டு உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு போப்பா, மீதியை வச்சுட்டு போ, எவ்வளோ வேணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் போ. அவனுக்கு உடனே ஸ்டன் ஆகிடுச்சு. உடனே காலில் விழுந்துட்டான். அப்படியே தெய்வமே அப்படின்னு காலில் விழுந்துட்டான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 பேரும் பாருங்கள், தண்டனைக்குரியவர்கள், கொலை உண்ண போகிறவர்கள். அங்கே பாதிரியார் அவனை தப்பு வைத்தார், இங்கே இந்த கதை ஆசிரியர் அவனை தப்பு வைக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த சகோதரியை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்க சகோதரியை இயேசு விடுதலை ஆக்கினார். இங்கே யாராவது நீங்கள் பாவம் செய்யாதவர்கள் அவர்கள் மேல் கல் எடுத்து அடி அப்படின்னோடனே எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நரகத்துக்கு போயிட்டு இருக்க பிள்ளைகளையும் கொலைக்கு தண்டனைக்கு உரியவர்களையும் நீங்களும் நானும் விடுதலை ஆக்குவோம். அப்படியாக தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ராஜாவினுடைய சொப்பனத்தை யாராவது அதனுடைய சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கி சொல்லாதவர்களை எல்லாரையும் கொலை செய்யணும்னு நினச்சான் ராஜா. ஆனால் தானியேல் என்பவன் தேவனிடத்தில் போய் ஆண்டவர் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு வந்து, அவர்களை யாரும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், அந்த சொப்பனத்துக்கு நான் அந்த சொப்பனத்தையும் சொல்கிறேன், சொப்பனத்துக்கு விளக்கத்தையும் சொல்கிறேன், நான் இல்லை, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் தேவனே. அங்கே அத்தனை பேரையும் கொலைக்கு நியமிக்கப்பட்ட ராஜா அத்தனை பேரையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டான். ஆனால் தானியேல் என்பவன் அந்த எல்லாத்திலேருந்து அந்த கொலை உண்ட ஒப்பு கொடுத்த அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கினான். நீங்களும் நானும் அந்த ஆத்துமாக்களை நரகத்துக்கு போகாமல் அவர்களை விடுதலை ஆக்குவோமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். எஸ்ஸர் அப்படிதான். ஆமான் யூதர்களை கொலை செய்ய திட்டமிட்டான், எல்லாரையும் அழிக்கணும்னு திட்டமிட்டான். ஆனால் எஸ்ஸரும் மொர்தெகாயும் குழுவாக சேர்ந்து ஜெபித்த ஜெபத்தினாலே அந்த கொலைக்கு நியமிக்கப்பட்ட அத்தனை யூதர்களையும் கர்த்தர் காப்பாற்றினார், இவர்கள் மூலமாக காப்பாற்றினார். நீங்களும் நானும் அப்படி கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும், தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த மன்னாவை கேட்குற அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குங்க, ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை ஆக்குங்க, அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.